நம்மக்கிட்ட வந்து சைனா பற்றி கேட்டால் என்ன சொல்லுவோம்? அங்கே உள்ளவங்களுக்கு கண் சின்னனாக இருக்கும், மூக்கு சப்பையாக இருக்கும் அண்ட் ஃபேராக இருப்பாங்க. அதோட கும்புன்ற தற்காப்பு கலை வந்து அங்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சீனாவில் உள்ளவங்க இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான 5 வியர்டான பெர்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆர்டி. வெல்கம் டு ஆர்டி இன்ஃபோ. நம்ம ஊர்ல எல்லாம் பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்ற மாதிரி சைனாவில் நாய்களுக்குன்னு ஃபெஸ்டிவல் வச்சு நாய்களை சமைச்சு சாப்பிட்றாங்க. கேட்கவே அருவருப்பா இருக்குல்ல? ஆமாங்க, நாமெல்லாம் சாப்பிட்ற சிக்கன் மட்டன் பீஃப்லாம் விட நாயோட மீட் தான் சத்து அதிகம்னும் இந்த மாதிரி சாப்பிட்றது தான் சிறந்ததுன்னும் பல வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு வராங்க. வருஷம் நடக்கிற இந்த ஃபெஸ்டிவலுக்காக வேண்டி ஜூன் 21 தொடக்கம் 30 வரையிலான காலப்பகுதிகளில் மட்டுமே லட்சக்கணக்கான நாய்களை சமைச்சு சாப்பிட்றாங்க. சீனாவில் உள்ளவங்க அதிகமாக அவிச்ச முட்டையை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதாரணமான விஷயம் தானே, இதில் என்ன வியர்ட் ஃபேக்ட் இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பொதுவாக நாமெல்லாம் முட்டையை தண்ணியில் தான் வேக வைப்போம். ஆனால் சீனாவில் 10 வயசுக்கும் கீழே இருக்க சின்ன பசங்களோட யூரின்ல அவிக்கிற முட்டையை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முட்டையோட விலை தான் அதிகமாகவும் இருக்கும். இந்த முட்டையை வேக வைக்கிறதுக்கு தேவையான யூரினை கலெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டியே சைனாவில் உள்ள பாடசாலைகளில் 10 வயசுக்கும் குறைவானவர்கள் படிக்கிற வகுப்பறைகளில் யூரின் பாக்ஸ் அப்படின்ற ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேக வைக்கிற முட்டைங்க தான் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னும் பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதும் இவங்களோட 200-300 வருட கால நம்பிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்க பாத்ரூம் போகணும்னா பெரியவங்க யாராவது கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா டயப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சைனாவில் ரோடு, பார்க்கு, டஸ்ட்பின், பீச் இந்த மாதிரியான எல்லா பொது இடங்களையும் சின்ன பசங்க தங்களோட ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சைனா டயப்பர்ஸை தயாரித்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாலும் தங்களோட நாட்டில் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக பிளவு காலுறைன்ற கிட்ஸ் டாய்லெட் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸில் பாத்ரூம் போகிற பகுதி வந்து ஓப்பனாக இருக்கும். நம்ம ஊரில் கல்யாணமாக போகிற பொண்ணு சமைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு கேஷுவலான விஷயம். ஆனால் சைனாவில் கல்யாணம் நடக்க போகுதுன்னா கல்யாண பொண்ணோட குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாருமே கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு இருந்தோ அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னுக்கு இருந்தோ அழுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். என்னடா இது, அழுகிறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தோணுது இல்லை? ஆமாங்க, அழுது வழி அனுப்பி வச்சதுக்கு பிறகு தான் சாப்பாடே போடுவாங்களாம். சைனாவில் உள்ள சிங்கிள்ஸுக்கு செம்ம ஆப்ஷன் ஒன்று இருக்கு. நம்ம ஊரில் பைக்கு, காரெல்லாம் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி அங்கே கேர்ள் ஃப்ரெண்டை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு ரூல் என்னன்னா, மிஸ்பிஹேவியர், தப்பா நடந்து கொள்ள மட்டும் கூடாது. மற்றபடி பீச்சு, பார்க்கு, தியேட்டரு எங்கே வேணாலும் கூட்டிட்டு சுற்றலாம். சைனாவில் இருக்க ரொம்பவுமே வியர்டான விஷயம் என்னன்னா, சைனாவில் கல்யாணமானவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும் போது எப்போ பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு 3 மாசத்துக்கு முன்னுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமாங்க. ஏன்னா மழை காலத்தில் கரையாம்பூத்துல இருந்து ஈசல் வெளியில் வர மாதிரி சைனாவில் எப்போவுமே கூட்டமாக தாங்க இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த ரூல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.